என் இதயம் இன்பத்தாலே பாடுவே, இயேசு பாலனாக பூமி வந்ததா. நல்ல மகிழ்ச்சியா பாலனாக பூமி வந்ததா. Wow.
ஃபேவரட்ல. ஆமென். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்னை மறவேனே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்னை மறவேனே. நான் நன்றி பெற்றாலும் என்னை கொன்று போடாதே. நான் நன்றி பெற்றாலும் என்னை கொன்று போடாதே.
இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நடந்திருக்கோம். விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல நிறைய ஜனங்க தான் யாரை வணங்குறாங்க? இயேசுவை வணங்குறவங்க தான் பெருங்கூட்டம். 65% 100%ல 65% யார் இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ கோடி ஜனங்களும் தேவனை உண்மைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர் இந்த பூமிக்கு வந்தால் எங்கேயோ இப்போவே கிராமங்களுக்கெல்லாம் போனால் ரொம்ப ஒன்றுமே தெரியாத மக்கள்லாம் பார்க்குறோம். அந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏழை குடும்பத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரு. ஆனால் அந்த செய்தி 2000 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதை கொண்டாடும்படியான அளவுக்கு ரீச் ஆகிட்டு வரல. அப்போ எவ்வளவோ என்ன பண்ணியிருக்காங்க, அதை பறைசாற்றிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சொல்றவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்போமா ஆண்டவரை குறிச்சு? இல்லை. சொன்னாதான் என்ன பண்ணோம்? அவருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு உலகத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்க எங்க போங்க? உலகமெங்கும் போங்க. எங்க போக சொல்லியிருக்காரு? உலகமெங்கும் போக சொல்ற. உலகமெங்கும் நம்மளால போக முடியாது. ஏன் முடியாது? நமக்கு குடும்பம், அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்துட்டு எங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் இல்லை. எத்தனையோ மிஷினரிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க? குடும்பமாகவே போயிருக்காங்க, தனி மனிதனாய் போயிருக்கிறாங்க. அப்படின்லாம் போய் ஆண்டவர் அறியாத, மொழி தெரியாத இடங்களில் இன்றைக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே இயேசு வந்ததுக்கு காரணமே யாரு? அப்படிப்பட்ட மிஷினரிகள், அப்படிப்பட்ட மிஷினரிமார்களாக தான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இந்தியாவுக்குள்ளே கூட வந்து இன்னைக்கு ஒரு நம்ம பர்சன்டேஜ் பார்த்தா 100ல ஒரு 3 to 5% தான் நம்ம இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் தேவனை அறியாதவர்களாகத்தான் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. அதற்காக தான் நாம் அதிகமாக என்ன பண்ணணும்? ஆனால் இருதயங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்டாலும் கூட, எத்தனையோ மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் கூட என்ன பண்ணல, அதை படித்து அவங்க எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறவங்க அதை படிக்கலாம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு என்ன பண்ணலை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படலை. நாம தான் அதிகமாக என்ன பண்ணணும்? விரும்பணும். என்ன செய்யணும்? நாம விரும்பி ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆமாம், எங்கள் தேசத்தில் உங்களுடைய நாமம் பரவணும், என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் சந்ததி உங்களை அறியணும்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிச்சோமானா கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை
எத்தனை பேர் சொல்றீங்க? என்னுடைய வாய்கள் மட்டுமல்ல, என்னுடைய உதடுகள் மட்டுமல்ல, ஆண்டவரை மனதார நாங்கள் துதித்து கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்காக இயேசு பிறந்தார், எனக்காக இயேசு பிறந்தார். உலகத்தில் அவர் சொல்றார், நமக்காக பிறந்தாங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வரலன்னா, அவர் இல்லைன்னா இருளிலே இருந்திருக்கோம். இருள் தான் நம்முடைய ஸ்தலமாய் இருந்திருக்கோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஒளி நமக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு நாம பிரகாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஒரு வெளிச்சமா நம்மளிக்கிறான் வைத்திருக்கிறாரோ, விளக்கா வைத்திருக்கிறாரா. இன்றைக்கு நாம மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நம்முடைய வெளிச்சத்துல ஒரு 4 பேர் வரும்படியான வெளிச்சத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா வேதம் 4 பேர் சொல்லுது. எத்தனை பேர் சொல்லுது? நோக்கி என்ன பண்ணோம்? ஜாதிகளும் ஜனங்களும் வரும் தான் சொல்லி நம்ம 4 பேரையாவது அடக்கொட்டி போன நினைக்கிறோம். ஆனா உதிக்கிற உன் மொழி நிலத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வரும் வேதம் சொல்லுது. அப்படியா கர்த்தர் மாற்றுவார் நம்மை. நம்ம அவருக்காக எழும்பணும். இதுதான் இந்த கடைசி நாட்களிலே 2023ஆம் ஆண்டினுடைய இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவனுடைய ஒளி எல்லாருக்குள்ளும் வரும்படியாக நாமக்குள்ள விசேஷமாய் கடந்து போய் அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் நீங்க விஷ் பண்ணிக்கங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தீபாவளியான ஈஸ்வரவர்ணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். ஆமென். ஹalleluya. எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் மனமகிழ்ச்சியோடு நல்ல எல்லாரையும் வாழ்த்துங்கள். நம்மை போல அவங்களும் வாழ்ந்திருக்கட்டும். நம்மை போல அவங்களும் தெய்வத்துக்கு கீழ்ப்படியட்டும். நம்மை போல அவர்களும் வாழ்க்கையில உயரட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹalleluya. 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 எல்லாரும் அப்பாக்கு நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரம் ஹalleluya. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் நம் தேவனாகிய கர்த்தர் குழந்தையாகிய இயேசு பிறந்த நாளாக அநேகர் அனுசரித்ததினால இந்த நாள் நம் தேவனாகிய கிறிஸ்து இயேசு பிறந்த நாள் என்று நாம் நினைத்து எண்ணி திட்டமிட்டு அவரை வாழ்த்தி வணங்க வந்திருக்கின்றோம். அதனால் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவாகிய இயேசுவை தான் நாம் கனப்படுத்த வந்திருக்கின்றோம். அதிகம் கூட விசேஷமாக என் அன்பு சகோதரன் ஆபிரகாம், சாராள் ஆபிரகாம் குடும்பத்தார் நேற்று தினத்திலே என் அன்பு சகோதரர் சாராள் அவர்களுக்கு தேவன் சொன்ன அந்த வெளிப்பாடு, சாராள், நீங்கள் வருத்தப்பட்டு துக்கித்து இருக்கின்ற அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அதை உங்களுக்கு செய்வார். நானும் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன். சொல்லல, தேவன் சொன்னார். அப்படியே என் அன்பு சகோதரன் ஆபிரகாம் இங்கு தேவனை வாழ்த்தி வணங்கும்படியாய் அவர் குடும்பத்தோடு வந்திருப்பதற்காக நன்றி. கர்த்தர் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து தேவன் நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். சாராளுக்கு பெரிய வருத்தம் சொல்லுவார். என் அன்பு மகளுக்கு அலெக்ஸ் நான் சொன்னதை நினைவுபடுத்த அப்படின்னு சொல்லுவேன். நான் வண்டியை பார்க்கப்படும் போது டேனியல் வந்துக்கான்னு நினைக்கிறேன். ஏன் என்று கேட்டால் அங்கு ஒரு அடையாளம் இருக்கு. அது ஆபிரகாம் மட்டும்தான் செய்வார். அவர் வண்டிக்கு
அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது சகோதரர் தான், இது அவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு ஆண்டவரை உணர்த்துட்டாங்க. ஏன்னா அந்த 2 கல் எடுத்து வைப்பாருங்க அந்த ஷீட் வேலை போனீங்க ஏதாவது பண்ணிட போகிறேன். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து நம்மை அனைவரையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் தினம் தீனார் உம்மை கண்டடைவார்கள் தேவா.
நான் பாடும் சங்கீதங்கள் என் ஜீவன் பொன்மொழிகள்.
வந்துவிட்டார். பாவியை நேசித்தார், தேர்ந்தெடுத்தார். நாம் பாடும் சங்கீதங்கள் தேவன் பொன்மொழிகள். நான் பாடும் சங்கீதங்கள் நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது எனக்கு தெரியும் பாடல் இல்லை. நானும் நாம் அனைவரும் தேவனை புகழும்படியா வேதத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சாஸ்திரிகள் மாத்திரம் அல்ல, ஆடு வைத்தவர்களும் கூட குழந்தையாகிய இயேசு இவர் தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவரை வணங்கும்படியா, அவரை வாழ்த்தும்படியா. ஆதலால் தான் நம் அனைவரும் சேர்ந்து தேவனை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிறோம். காலங்கள் கடந்து ஓடனே என்ன செய்ய
நாம் அனைவரும் தேவனை ஆராதித்து வருகிறோம், அவரை புகழ்ந்து வருகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்பது நிறைய பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியல. நாம் மீண்டும் 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 ஒவ்வொரு காலமும் நம் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர், ஆதலால் தான் இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையாய் பிறக்க வேண்டும், அப்போதுதான் என் ஜனங்களுடைய பாவங்களை விடுதலையாக்க முடியும் என்று தீர்மானித்ததினாலே, திட்டம் வகுத்ததினாலே, சட்டம் போட்டதினாலே குழந்தையாக இயேசு பரிசுத்த ஆவிய நிமித்தமாக மரியான் வயிற்றிலே பிறக்கபடியாய் தேவனே இதை முன்குறித்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும். பிறகு ஏன் தேவன் சொன்னதை நாம் செய்ய மாட்டேங்கிறோம்? நாம் அனைவருமே, சிலர் மாத்திரமே அவரை பின்பற்றக்கூடியவர்களால் பலர் ஏன்? அதற்கு தான் இந்த பிறந்த நாள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தேச தலைவர்கள், ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள், அதில் அங்கமாக இருப்பவர்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் தங்கள் கட்சிகளை பற்றியும் மக்களுடைய சேவைகளை பற்றியும் தாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஜனங்கள் என்பதையும் ஒவ்வொரு முறையும் பேசுவது வழக்கம்தான், தவறில்லை. நாமும் கூட அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கூட நம் தேவனாகிய கர்த்தரை
நாம் அறிவித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நான் அப்படியே படிச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உப்புமா செய்ய வேண்டியது இருக்குது. இன்னைக்கு லூக்கா 2:5 அப்படியே வாசிட்டு போனால் நீங்கள் அப்படியே கேட்டு புரிஞ்சிங்க. அதுக்காக தான் இது. இரண்டாவது அதிகாரத்துல 5. கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லேகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அப்படியே வாசிங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நிமிஷம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். உடனே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம் அனைவருக்கும் கூட நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவாகிய குழந்தை இயேசு பிறந்திருக்கிறதை குறித்து நற்செய்தி. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் எங்க பிறந்திருக்கிறார்னோ சொல்லப்பட்டாச்சு. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு பெரிய காரியம்! இன்னைக்கு எல்லாருக்கும் 6000 ரூபாய் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? சில பேருக்கு வருத்தம். அவர்கள் கேட்டது இல்லையே என்ற வருத்தமே தவிர, எனக்கும் எப்படியாவது கிடைக்க வேண்டும், அதை கொடுத்தவர்களும் சொல்லியிருக்க எல்லோருக்கும் கிடைக்கும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! அதை காட்டிலும் மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாதோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றைக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இந்த குழந்தை இயேசு ஆகிய தேவனை எப்படி வணங்கினார்கள்? வெள்ளை போல், மரகதம், கோமேதகம், பச்சை, நீலம், இப்படி
விலை உயர்ந்த இந்த கத்தரிகாலே குழந்தை இயேசுவாகிய தேவனை பாதத்திலே வைத்து சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்கினார். நம்ம எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? சாதாரண தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லும்போது சிலர் அந்த ஊழியக்காரரை கனப்படுத்தி மரியாதை, சிலர் அசட்டை பண்ணி, இது யாரை? தேவனாகிய கர்த்தரை துக்கப்படுத்தும் காரியம். குழந்தை இயேசு ஒரு குழந்தைதான், ஆனால் தீர்க்க தரிசனத்தாலே உணரப்பட்டு அவரை வணங்கி வாழ்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்களிடத்தில் உள்ள என்ன பண்ணாங்க? அநேக விலை உயர்ந்த அந்த காரியங்களை அவர்கள் மனதார செய்தார்கள். யாரும் கேட்கல, மரியாதை கேட்கல, யோசப்பும் கேட்கல. அவர்கள் உள்ளத்திலே இவர்தான் நம்முடைய ஆண்டவர், மீட்பர், ரட்சகர், நம்மை காக்க போறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிற தேவன் அப்படின்ற அந்த மரியாதை கொடுத்தாங்க. நாமும் கூட தேவனை கனப்பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு உள்ளத்திலும் அவரை ஆராய்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம் தேவனை குறித்து ஆராய்ந்த போது அந்த பாடல் எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். கேட்கப்படும் பொழுது ரொம்பவும் தேவனை எல்லோரு சேர்ந்து மகிழ்ச்சி கொடுக்கும். ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் அவருக்குரியது. இப்ப நம்ம ஒவ்வொருவரும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, 15 20 வரைக்கும், தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போவோம். இத நாம் படிக்கிறோம். அடுத்து பாருங்க 19:10, லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் திருத்துவம் உள்ளவர், ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்த பின்பு அவருடைய சொல் கேளாமல் கீழ்ப்படியாமல் போனதனாலே அவர்கள் சாபத்துக்கு உள்ளானார்கள். இதை தேவனாகிய கர்த்தர் எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம் குடும்பத்தில் கூட சிலரை இழந்து விட்டால் அதை குறித்து துக்கம். இன்னும் கொஞ்ச காலம் எங்களோட இருந்தது எத்தனை நலமாக இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் அப்படி எத்தனை பேர் நாயகம். நம்மை படைத்தவராகிய தேவனுக்கு எத்தனை துக்கம் இருக்கும், வருத்தம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. யார் அவருடைய துக்கத்தை சரி செய்ய போகிறோம்? நாம் அனைவருமே அவர் சொன்ன பிரகாரம் என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டும் அவர் பக்கமாய். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க 5:32. நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இப்ப நீதிமான்கள்லாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உந்தப்பட்டு, அருளப்பட்டு, அவரால் மீட்கப்பட்ட நம்ம எத்தனை பேர் நீதிமான்கள்? தேவன் கொடுக்கப்பட்ட பேர். ஆனா எத்தனையோ பேர் இன்னும் நீதிமான்கள் ஆகாதபடி தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியாதபடி சிலர் புரிந்தவர்களும் கூட பிசாசினுடைய கையிலே அந்த வரையிலே சிக்கிக்கொண்டு மீள முடியாதபடி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் வார்த்தை அதைத்தான், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். நம்ம எத்தனை பேர் இன்னும் பாவத்திலே இருந்து கொண்டிருப்போம்? ஒருவேளை அப்படி யாராயிலும் இருப்பார்களானால் அப்படிப்பட்டவர்கள் தேவன் இந்த நாளிலே, அவர் பிறந்த நாளிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவரை நாம் மனமகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். அவர் நம்மை குறித்து
நினைத்து கொண்டிருந்த துக்கத்திலிருந்து அவர் மகிமை அடைய வேண்டும். இதுதான் நாம் அவருக்கு செய்கிற பரிகாரம். எத்தனை பேர் நம்ம அப்படி செய்கிறோம்? இது தேவன் விரும்புகிறார். அடுத்து பாருங்க 13 லூக்கா 13 23 24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேருக்கு என்ன இருக்கு, நான் கூட ஆண்டவர் இருக்கணும், இவன் நல்ல ஆண்டவர் போல தெரியுத அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கணும் சில பேர் அதெல்லாம் போகக்கூடாது. நாமெல்லாம் யாரை மனைவி இருக்கோம், குல கோசம் எப்படி, இந்த பாரம்பரியம் எப்படி, எல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயந்து விட்டது. அவங்க அறியாத இவங்க என்ன செய்வாங்க? அதைத்தான் இங்கே சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். கேட்டு விசாலமாகுதுன்னு சொல்லிட்டு ஒயிலான இருக்கக்கூடாது. குறுகலா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பொறுமை, நீடிய பொறுமை. நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம், கிடையவே கிடையாது. ஒரு 3 நாளுக்கு முன்பு படியில வேணாம் சொல்லாம லிஃப்ட்ல போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 4 பேர், அப்புறம் வயதானவர் தான், எங்களை அப்படி ஒதுக்கி விட்டுட்டு உள்ள போய் 3 பேரும் போனதுனால நாங்கள் போக முடியல. நான் நினைச்சிட்டேன், என்ன அநியாயம், ஒழுங்கு இல்லை. அவரே போய் எல்லா துணியும் மூட்டை கட்டி ஒரு வாயில் வந்துடுற மாதிரி போறாரு. அவங்க ஃபேமிலி வேற, நிறைய பேருக்கு இல்லை. இவ்வளோ அன்பு சகோதரர் மதிப்புக்குரிய சேகர் பாபா அண்ணன் அவர்கள் மக்களுக்காக நிவாரணம் கொடுக்கப்படும் பொழுது ஒழுங்கு இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு ஒழுங்கு வேணும், எல்லாத்துக்கும் ஒழுங்கு வேணும். அறியாதவர்கள் பண்றாங்க, சரி ஆவேசம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிற நாமும் கூட அப்படி செஞ்சா மற்றவங்க நம்ம குறித்து என்ன சொல்லுவாங்க? நானும் மனைவி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அவ்வளவுதான். நம்ம யாருன்றதை அவங்க யோசிக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். எங்க போனாலும் சரி நிதானம், எந்த இடமா இருந்தாலும் சரி அங்க ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்குல வந்துடணும். அர்ஜென்டா இருக்கிறதா விட்டுடு, தேவையில்லை. நாங்க வாங்கின அநேக பொருள்களுக்கு ஒரு 15 கூப்பன் கொடுத்தாங்க, ஏற்கனவே ஒரு 10 கூப்பன் கொடுத்தாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா வெளியே நாணயம் கொடுப்பாடி. போனட்டுக்கு வாங்கல அப்படி இருக்கு. இந்த வெளியே நாணயம் மிஞ்சி போனா என்ன ஒரு 1000 ரூபாய் வருமா, தேவையில்லை கொடுத்தேன். இதுக்கப்புறம் கொடுத்தாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. சொன்னேன், இப்போ முடியாதுங்க, செவ்வாய் புதன் தான் வந்தால் வருவேன். அது கூட வாங்கினா வாங்குவேன், இல்லைன்னா இல்லை. ஏன்? இதனால என் பிழைப்பு வரப்போறது இல்லை. பிழைப்பூட்டுகிற தேவன் நம் கர்த்தராகிய ஆண்டவர், இயேசுவாகிய தேவன், பிதாவாகிய கர்த்தர், அவர் ஒருவராய் அவர் நம்ம கொடுப்பாரு. சுத்தமானதை பண்ணலாம், என்ன வைக்கிற அவ்வளவுதான். அந்த அங்கலாத்து இல்லை, அப்படிதான் இருக்கு. மனைவி சொன்ன இப்போ 1 2 இருக்கு, இல்லை சொல்லமா, அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா ஒவ்வொரு கூப்பனுக்கும் ஒவ்வொரு கிராம் கவர் கொடுப்போம். ஏற்கனவே வாங்கினது அப்படியே இருக்கு, எதையும் வெளியே காயணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மன திருப்தி கர்த்தர் மேல இருந்தா மற்றதை குறித்து அவன் என்ன பண்ணிக்க மாட்டான், ஆவேசப்பட மாட்டான், அங்கலாய்க்க மாட்டான். அதை நம்ம யோசிக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருந்தால் தான் அதெல்லாம் நிதானம் வரும், இல்லைன்னா ஒருபோதும் வந்து ஆர்ப்பரிப்புன்றது தேவனை புகழ்வது, போற்றுவது, துதிப்பது ஆர்ப்பரிப்பு. மற்ற காரியத்தில் எல்லாமே நிதானத்தோடு இருக்கும், நீடிய பொறுமையோடு. அப்பதான் நம்ம காரியெல்லாம் வாய்க்கும். தேவனை நம்மை காண்கிற தேவன். என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம், கொடுத்து பார்ப்பாரு உன் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய இடத்துல நான் அப்படிதான் பண்ணேன். இலவசமா இருந்தாலும் சரி, துட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி யோசிப்பேன். இல்லையா, இதே பொருள் என்ன பண்ணோம், வெளியே கிடைக்கும், நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், ரைட், ஓகே, அப்படிதான் போயிடணும். அதெல்லாம் நம்ம இடுக்கமான வாசல் வழின்னா இதுதான். சபைக்கு போகக்கூடாதபடி, அன்னைக்காரனா வந்திருக்கோம், நம்ம உடம்பு முடியாமல் இருக்கோம், வர முடியாமல் இருக்கோம். தேவனையே நினைத்து 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 எனக்கு எப்படியாவது ஆண்டவரே இந்த வழியை ஏற்படுத்தி, இந்த சமயத்தை ஏற்படுத்தி தாரும்.
நாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் பேசுகின்ற வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவல் அப்படி இருந்தால் தான் நமக்கு அது சரியா இருக்கும். அடுத்து 2 வார்த்தை லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பி இருக்கிறார். இப்ப தேவன் சொன்ன வார்த்தைகள் என்ன? அதை நினைவுபடுத்தி அப்படித்தான் நடக்கணும். ஊர் என்ன சொல்ற சொல்லட்டும், உறவு என்ன சொல்ற சொல்லட்டும், என் தேவன் என்ன சொல்கிறார் அவரைத்தான் நான் மெச்சிக்கொள்வேன், அவரைத்தான் மகிமைப்படுத்துவேன், அவரைத்தான் நான் கனம் பண்ணுவேன். அப்படி ஒரு நினைப்பு நமக்குள்ள மனுஷனை வந்து மேன்மை பாராட்டி அவன் மோதல் சொல்லி சும்மா அங்க நடிப்புதான். உண்மையாய் கிறிஸ்துக்குள்ளே இருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளதை பேசுங்க. அப்பதான் ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். இங்க மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல அவர் தகப்பன் தான். அதுக்காக நான் இஷ்டப்படியா இருப்பேன், எங்க அப்பா எதை வேணாலும் அனுமதிப்பார் அப்படின்னு கிடையாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை, சில பிள்ளைகள் பெற்றோர்களை நூலை போல சேலை, சேலையை போல நூல், அதை சார்ந்துதான் இருக்கணும். அப்பதான் அப்படிலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இது மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அடுத்து 21-23 லூக்கா. தேவனுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? ஐயோ புயல் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, பூகம்பம் வருது, பூமி அதிர்ச்சி வருது, எல்லாம் நடக்கும். சொல்லிட்டார். அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்படி கேட்டு நடந்தாலே போதும். தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் இக்கட்டிற்கு நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடியவர், நம்மை மீட்கக்கூடியவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவர், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியவர். அவரை தடுப்ப ஒருவரும் கிடையாது. இந்த பிறந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த அறிவுகளை கேட்டு நடப்போம். தொடர்ந்து நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட தேவ சமூகத்திலே இவர் நேரமாக காணப்பட்டோம். கர்த்தர் நம்முடைய நமக்கு பிறந்த நாளை உண்டு பண்ணின தேவனுக்கு நம் பிறந்த நாளை கொண்டாட நாம் ஒன்று கூடினோம். மகிழ்ந்து தேவனை பாடி. எத்தனை பேர் பாடல் வந்து யாருக்குரியது சொல்லுங்க. அந்த பாட்டு பாடும்போது எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் நினைச்சு பாடுறீங்க சொல்லுங்க. யாரோ பாடுறாங்கன்னு நீங்க பாட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, நீங்க பாட்டுன்னு ஏதோ செய்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை. அந்த பாடலில் வருகிற ஒவ்வொரு வரையும் தேவனை என்ன பண்ணப்படுது? உயர்த்தது. எழுதியிருக்கிற ஒவ்வொரு பாடலும் கடவுளை என்ன பண்ணுது? உயர்த்துது. அப்போ நம்மளும் சேர்ந்து, நம்ம எழுத தெரியாது, நமக்கு பாடல் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா எழுதின பாடலை பாடும்போதாவது என்ன பண்ணணும்? நம்ம சேர்ந்து பாடுவதும் இல்லை, அது காதுல கேட்டு தேர்த்துன்னு போறாங்கல்ல அப்படின்னு தான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்குறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு க்ரௌடு ஜனங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் பாருங்க அப்படியே திருப்பிடுறாருல்ல. ஆமா, மகிழ்ச்சி ஆக்கிறார். ஆனா எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு உணர்வு பூர்வமான மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் முக்கியம். புது பயந்து வசனம் சொல்லுகிறதுல அந்த களி கூறுதலிலே கூட என்ன பண்ணணும்? பயத்துடனே களி கூறணும். அப்ப சொல்லணும், பயத்துடனே என்ன பண்ணணுமா? களி கூறணும். அந்த ஒரு சிலர் பாருங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க ஊழியங்களில் எல்லாம் நிறைய பேர் அப்படியே என்னவோ நல்லா சுத்து போட்டு ஆடுவாங்க. இப்படி லேடிஸ் கூட ஆடுவாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்குன்னு நான் சொல்றேன், ஆண்டவருக்கும் கூட ஒரு பரிசுத்தமான நடனம் ஆடணும். கடவுள் ரொம்ப மேன்மையானது. ஏன் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப மேன்மையா இல்லாத
செய்யக்கூடாதுன்றதை எனக்குள்ளேயே இருந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனை தான் நம்ம இந்த காலை வேளையில ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. கர்த்தர் இம்மட்டும் எல்லாம் உங்களுக்கு தந்து நீங்க சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவனை ஆராதிக்க திரும்பி செய்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. சொல்லுங்க, கர்த்தருக்கு துதி உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக, கர்த்தருக்கு மேன்மை உண்டாவதாக, கர்த்தருக்கு புகழ்ச்சி புகழ்ச்சி கனம் மகிமை எல்லாம் உண்டாகட்டும். அப்ப அன்னைக்கு மேய்ப்பர்கள் அவரை போய் பார்க்க போனாங்க, சாஷ்டாங்கமா வந்து வணங்கினாங்க. ஞானிகள் வந்து அவரை பார்க்க வந்தாங்க. அவங்க பொண்ணும் அவங்க தூப வர்க்கமும் வெள்ளை போலமும் கொண்டு வந்தாங்க. அது ஒன்னொன்னுக்கும் அதுக்கு வந்து என்ன இருக்கு, அர்த்தம் இருக்கு. பொண்ணு ராஜாக்களுக்கு கொடுக்குற மாதிரி பொண்ணை கொண்டு வந்தாங்க. தூப வர்க்கம் கடவுளுக்கு தூபம் போடும்படியா கொண்டு வந்தாங்க. வெள்ளை போடும் அதுவும் ஒரு விசேஷமான ஒரு கல். அதையும் கடவுளுக்காக என்ன பண்ணாங்க, கொடுக்க வந்தாங்க. அப்போ நாம இந்த நாள்ல வெள்ளைக்கழியா நாம கையில என்ன இருக்குது சொல்லுங்க, ஒண்ணும் இல்லைங்களா? சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்னையே தருகிறேன்னு சொல்லுங்க. என்னையே தருகிறேன் அவருக்கு. ஆண்டு நம்ம கிட்ட என்ன இருக்கு? கொடுத்ததெல்லாம் அவர் கொடுத்தது. அப்புறம் நம்ம என்ன கொண்டு வந்துட்டு அவருக்கு கொடுக்குறது. ஏன்னா என்னையே ஒருத்தர் பாடித்தார், என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் இயேசுவே. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, எல்லாமே யார்தான்? இயேசுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? நம்மிடத்துல ஒண்ணும் இல்லை, பொண்ணு இல்லை, வெளியே இல்லை. நம்ம கொடுக்குறதெல்லாம் அவருக்கு ஜுஜுபி, அவருக்கு ஆமா ஜுஜுபி. ஆனா ஆண்டவர் இவ்வளோ பாடணும் பாருங்க, பொண்ணும் இருக்கு, இப்படிதான் இருக்கு இல்லையா? வீதியெல்லாம் பொண்ணா இருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தவர் அவர். அதனால இடத்துல எதையும் எதிர்பார்க்கல. ஒருத்தர் சிலர் சொல்லுவாங்கல்ல, உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, நீங்க எதுவுமே என்ன பண்ண வேணாம், உங்க பொண்ணுக்காக கொடுக்கவே வேணாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் மனுஷனே சொல்லும் போது என்ன சொல்றீங்க? ஆண்டவரும் நம்மளை பார்த்து அதுதான் கேட்கிறாரு. உன் பொண்ணும் வெளியே உங்ககிட்டே இருக்கட்டும், உன்னை கூட என்கிட்ட அப்படி சொல்றாரு. என்னை மட்டும் விரும்புகிற தெய்வத்தை தேடி வந்திருக்கோம். சொல்லுங்க, யாரை விரும்புகிறாரு அவரு? நம்மளை மட்டும் விரும்புகிற தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம்? ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அழைத்தீரே. இந்த உலகிலும் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே, உலகில் உயிர் ஒட்டியிருப்பது
அன்பின் ஆண்டவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை மத்தியான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் பிறந்த இந்த நாளை நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து காணும்படியாய், ஐயா நீ சொல்லும் புத்திமதிகளை கேட்கும்படியாய் எங்களை அழைத்தீரே. நன்றி 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 ராஜா. உம்முடைய பிறந்த நாள் இந்த நாள் என்பதை எங்களை உணர்ந்ததற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கைகூப்பி உம்மை வணங்குகிறோம் சுவாமி. நீ மரியாதைக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமை நிறைந்தவர், மாறாத நேசர், என்றும் ஜீவனுள்ள தேவன், என்றும் நீ ஜீவனுள்ள தேவன். நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொன்னவரில் ஒருவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை யாவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளிலும் இந்த பிறந்த நாளிலே உம்மை கடைபிடித்து கொடுக்கிற பிள்ளைகளுடைய அன்பு காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இது நிமித்தமும் ஒவ்வொரு ரட்சிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். நாம் ஒன்று மாற்றம் வைக்கிறோம். நாட்கள் திருவிழால் முடிவெடுத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துவது ஏற்றுக்கொள்ளும் என்ற ஜீவனுடைய நல்லதாகவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து சீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுன்னா வாங்க. பிரைஸ் காட். உங்களுக்காக சிக்கன் பப்ஸ் கேக்லாம் வெளியே இருக்கு, எல்லோரும் வாங்கிக்கலாம். பிரைஸ் தி லார்ட்.